Hi children, let us start the second term. First lesson, that is do you know the tsunami? That real story. Okay, December 26, 2004, the same month, December. Okay, but December 26 and 2004, now 2020. ஓகே 2004ல் டிசம்பர் மந்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். த டாபிக் நேம் இஸ் அப்பா. ஃபர்ஸ்ட் நவ் ஐ டெல் த ஸ்டோரி. ஓகே, கீரைக்குப்பம் வாஸ் எ ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் நியர் நாகப்பட்டினம். One pleasant Sunday morning in December, they are started the routine work. A few of them already left to the sea and were preparing to go to the sea. Meena's family was also at the shore, father going to the sea. Okay, Meena's family waiting, and after the men sailed into the sea. Okay, men sailed into the sea, the woman returned to the home. The children play under the coconut tree. The children are playing under the coconut tree. The village bell, the village bell. The village bell was about to strike 8 times. Okay, the bell caretaker was ready to ring the bell. The bell caretaker நம்ம மணி அடிப்பவங்க என்ன செஞ்சாங்க, அடிக்க போகிறாங்க. Just then he saw that the sea water had receded. Receded means கடல் உள்வாங்குதல். A few hundred meter. Okay, 100 மீட்டர் என்ன செய்யுது, கடல் உள்வாங்குது. The villager started running towards the sea. Towards means கடலை நோக்கி என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள்லாம் என்ன, வில்லேஜர்லாம் என்ன ஓடுறாங்க. Meena and her mother were also them. Meena and her mother also see them. The sea water continued to recede. Okay, next the bell hit 8 times. People now saw a wave far away in the sea. கடல் என்ன செஞ்சு, ரொம்ப உள்வாங்கிட்டு என்ன செஞ்சு, அது உள்வாங்கி வெளியே அடித்ததும் அதை excited they pointed to the wave that was rising high in the sea. அது ரொம்ப தூரம் கடல்லேருந்து எழுப்பி வரதை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, they are watching the happily. It was common for people be excited big waves in கீரைக்குப்பம். ஓகே, பெரிய பெரிய கடல் அலைகளை எப்பயுமே அவங்க பொதுவாகவே வேடிக்கை பார்ப்பாங்க. Everyone was getting ready to brace big wave and increasing in height and touch the sky as it neared them. அந்த அலை என்ன செய்யுமா, நல்லா உயர்ந்து வானத்தை தொடுற அளவுக்கு என்ன செய்யுமா, அடிக்குமா. That suddenly one wave to the shore with a roar. அவங்க சடன்லி எதிர்பார்க்காத விதமாக ஒரு அலை என்ன செஞ்சு ரொம்ப வர்றதை பார்த்தாங்க. The wave far away, Meena mother felt a sudden fear gripping her. வேகமாக அவங்க என்ன செஞ்சாங்க, மீனாவோட கையை பிடிச்சிட்டு ஷோர் கரை பக்கமாக வேகமாக வந்தாங்க. Meena by her hand and started running towards their home. அவங்க ஹோம் நோக்கி போகிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யுது, அந்த அலை அவங்கள டச் பண்ணிடுது. Shore had crossed the fishing boat. ஃபிஷ்ஷிங் போட்டில் என்ன செஞ்சு, டேமேஜ் ஆக்கிறது. Before they reached their home, the powerful wave hit the village. ஓகே, அந்த பவர்ஃபுல் வேவ் என்னது, அந்த வில்லேஜெல்லாம் சேதப்படுத்திடுது. மீனாஸ் அண்ட் மீனா ஃபேமிலி அரவுண்ட் தெம், அவங்க எல்லாத்தையுமே. The sea water entered the village and washed out the huts and boats. அவங்களோட குடிசை, படகு எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருது, சேதப்படுத்தியது. The water hit Meena and her mother were separated. மீனாவும் அவங்க மதரும் என்ன செஞ்சிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. And then slowly the water receded again into the sea. ஓகே, மறுபடியும் என்ன செய்யுது, அந்த அலை என்ன செய்யுது, திரும்ப போகுது.
Meena mother gathered herself and searched for Meena. Meena mother searched and இந்த அலை வந்து இந்த மறுபடியும் இந்த see the picture. கடல் என்ன செஞ்சுருக்கு, உள்வாங்கியிருக்கு. see the next picture. இந்த கடல் வந்து உள்வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள், உள்வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, கம்பேர் த பிக்சர்ஸ். ஓகே, அப்படி உள்வாங்கிட்டு மறுபடியும் அந்த அலை வரும்போது என்ன செஞ்சு, மீனா வேர்ல்டு டு ஸ்ட்ரகிளிங் டு ப்ரீத். மறுபடியும் அந்த அலை வந்ததும் மீனா மதர் என்ன செஞ்சிட்டாங்க, வாஸ்ட் அவே பை த வேவ். மீனா மதர் என்ன செஞ்சாங்க, வேவ்க்குள்ளே போயிட்டாங்க. மீனா வந்து ஒரு தென்னை மரத்தில் சிக்கிட்டு அவங்க வந்து சொன்னாங்க, திடீர்னு அப்படி மயங்கி அங்கேயே இருந்துட்டாங்க. அவங்க சி ஃபெயிண்டட், பயந்துட்டாங்க. அண்ட் தென் சி woke up. சி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல். ஓகே, அண்ட் அப்புறம் கண்முழிச்சு பார்க்குறப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆஃப்டர் சி ரெக்கவர்ட் தி டிரான்ஸ்ஃபர்டு ஹர் எ rehabilitation center. See that is a rehabilitation center. Yeah, the center housed nearly 99 boys and girls. இந்த சென்டரில் 99 boys and girls இருந்தாங்க. rehabilitation center means அந்த புயல்லேருந்து அவங்கள வந்து மீட்டெடுத்து ஒரு இடத்துல தங்க வச்சுருப்பாங்க. that center name is rehabilitation center. Okay, then after a kind-hearted official for the center was always very kind to the children. இந்த ஒரு அஃபீஷியல் வந்து அவங்களெல்லாம் ஒரு கேர்டேக் பண்ணி ஒருத்தர் இருந்தார். ஓகே, அந்த இன்சார்ஜரும் அவங்க ஒய்ஃபும் ஆஃப்டன் கேரிடு மீனா அண்ட் பிளேடு வித் அதர் சில்ட்ரன். மீனா கூடயும் அங்கே இருந்த சின்ன பசங்க கூடயும் நல்லா என்ன செஞ்சாங்க, அந்த இன்சார்ஜரும் அவங்களோட ஒய்ஃபும் அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆல் சில்ட்ரன் யூஸ்டு டு கால் தம் அம்மா அண்ட் அப்பா. ஓகே, ஆல் சில்ட்ரன் கால் த அம்மா அண்ட் அப்பா. ஆஃப்டர் 3 years the official was transferred. ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் ஆஃப்டர் the official was transferred the next village or country, anyone. Okay, and then once a year for the next 5 years. Okay, 5 years after one time visit that rehabilitation center. Now Meena opened her eyes, her cheeks were moist. Okay, இதெல்லாம் seemed like it happened yesterday. இதெல்லாம் மீனாக்கு நேற்று நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் நடந்து என்னச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. The school bell rang. School bell rang means bell அடிச்சிச்சு. மீனா whipped her cheeks to get ready for her English class. whipped means whipped her cheekனா அவங்க கன்னத்தில் வரைஞ்ச தண்ணீரை தொடச்சிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் கிளாஸ்க்கு ரெடி ஆகிறாங்க. மீனா வாஸ் குட் அண்ட் ஸ்டடீஸ் ஃபார் நவ் வாஸ் இன் த 12th standard. The teacher was teaching and Meena was writing her notes. And then heard one familiar voice calling her Meenu. Okay, one familiar voice calling her Meenu. Suddenly that girl raised her head to rotate to see. She was surprised to see her father. உடனே அவங்க வேகமாக நிமிர்ந்து அந்த குரலை நோக்கி திரும்புகிறாங்க. She was surprised to see her father. அவங்க வந்து அவங்களோட அப்பாவை பார்க்குறாங்க. The official standing and the entrance. அந்த அஃபீஷியல் இருக்கார்ல, அந்த அவங்கள பார்த்துக்கிட்டாங்களே கேர்டேக் பண்ணி அந்த சென்டரில், அவங்க தான் நிற்கிறாங்க. He was smiling at her after a few seconds, rolling down of her bench and dashed towards him calling அப்பா. ஓகே, சடன்லி இந்த கேர்ள் என்ன செஞ்சாங்க, வேகமாக சிரிச்சுட்டு வேகமாக ஓடி வந்து அவங்கள see her picture, அப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஓகே children, do you like this story? Yes, that is a realistic story. Okay, thank you.